தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவருடைய தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு புதிய தலைப்பில உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக சந்திக்க வந்தேன். அந்த தேவனுடைய வார்த்தையின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது எல்லாம் முடிந்தது. இந்த எல்லாம் முடிந்ததுடைய அந்த அந்த சத்தியத்தினுடைய முதல் பாகத்திற்கு ஆதாரமாக நாம வேத வசனத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில இப்படியாக வருகிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார். இங்க இருக்கிற அந்த விஷயத்துல இருந்துதான் நம்ம வந்துட்டு இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய ஆரம்பித்தோம். அந்த தியானத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இறைவன் நமக்கு கொடுத்த அந்த விஷயங்கள் எப்படி முடித்து வைத்தார் இயேசுவின் மூலமாக என்பதை தான் நம்ம வந்துட்டு தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று எப்பொழுது சொன்னார், எதற்காக சொன்னார், ஏன் சொன்னார், இந்த விஷயங்களுக்காக தான் நம்ம வந்துட்டு இதனுடைய வார்த்தையை தியானம் செய்ய வந்து அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு படகோட்டி கதையை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த படகோட்டி கதையை வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 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 சீரியல் முழுவதுமே அப்பப்போ நான் அதை டச் பண்ணுவேன். ஏன்னா உலக பிரகாரமான ஞானம், அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் தேவனை அறிகிற அறிவே உண்மையான அறிவு என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அந்த தேவனை அறிகிற அறிவு, அந்த தேவன் சொன்னா உலகத்துல நிறைய பேரு நிறைய கடவுள்களுடைய பெயர்களை சொல்றாங்க. ஆனாலும் நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் அதுல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் சமுத்திரத்தையும் அதனுடைய ஆழத்தையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நாம் காண்கிற நம்முடைய கண்களுக்கு தென்படுகிற எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற யெகோவா என்னும் தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் வந்துட்டு செவி கொடுக்க வேண்டும். அதற்கு அந்த வார்த்தைக்கு நாம் மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். அதன்படியே நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மேல் என்று சொன்னால் நம்மேல், நம் குடும்பத்தின் மேல், ஈவன் நம்முடைய தலைமுறைகள் 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று இந்த தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க. சரி, இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ஸ்கூல் லெவல்ல எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக மாஸ்டர் பண்றதுக்கு இல்ல பேச்சுலர் டிகிரி பண்றதுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லுகிற மாணவர்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குங்க, டெஸ்டிங் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா IELTS சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஸ்பீக்கிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், கன்வர்சேஷன் ஸ்கில், இது எல்லாமே அதுல வரும். 10 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டாப்பர்னு சொல்லுவாங்க. ஆனா 10 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அவ்வளவு டஃபா இருக்கும். எலிஜிபிள் மார்க்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.5 வந்துட்டு மினிமம் இருக்கணும். அது கீழே இருந்தா அவங்களால போக முடியாது. திரும்ப எக்ஸாம் எழுதணும், திரும்ப பாஸ் பண்ணணும். above 6.5 இருந்தாதான். அவுட் ஆஃப் 10 10 to 10 வந்துட்டு எடுத்ததா வந்துட்டு சரித்திரமே இல்லைங்க, அவ்வளவு டஃபா இருக்கும். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா, நம்ம வந்துட்டு யாத்திராகமம் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 3 to 17 வசனங்கள் வரைக்கும் நான் வந்துட்டு வாசித்து காமிச்சிருந்தேன். அங்க 10 கட்டளைகள் கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகளையும் யார் மனமு வந்து கீழ்ப்படிந்து விருப்பத்தோடு கூட தேவன் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை நான் பின்பற்றுவேன், செய்வேன் என்று சொல்லுகிறார்களோ, அப்படி செய்து முடித்தவர்கள் யாரோ அவர்கள் மேல் இறைவனுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த விதமான பலகீனங்களாக இருந்தாலும், பிசாசின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும், எந்த சாபமோ எந்த விதமான வியாதிகளின் கூறுகளும் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணலாம், வாழ்க்கையில நிம்மதியா வாழலாங்க. சரி, அந்த 10 கட்டளைகள் வந்துட்டு 10 கேள்வியாகவே நான் பார்க்கிறேன்.
இப்போ வெளிநாட்டுக்கு போவதற்கே இந்த ஐஎல்ஸ்ல வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஆனா மினிமம் இருந்தா போதுன்றாங்க. ஏன்னா அவ்வளவு டஃப் அது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கேள்விகள் வந்து 10 கேள்விகள்ங்க. இந்த 10 கேள்விகளும் 10 கட்டளைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீ செய்யணும். அப்படி செய்தா நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். அப்படி நீ செய்வாய், கீழ்ப்படிவாய் என்று சொன்னால், நான் சொல்லுகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். நீ என்னுடைய பிள்ளை என்று அவர் சொல்லுகிறார். ஆதாம் முதல் அந்த முதல் குடும்பத்திலே தோன்றின ஆதாம் ஏவாள் வாரிசுகள் ஊடாக இதுவரைக்கும் பிறந்திருக்கிற நீங்களும் நானும் இன்று பிறந்திருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் இந்த 10 கட்டளைகளையும் யாராகிலும் செய்திருக்கிறார்களா அல்லது செய்து முடித்தார்களா அல்லது செய்யதான் முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக வந்துட்டு வாய்ப்பில்லைங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அந்த 10 கட்டளைகள்ல பாஸ் பண்ணணும்னு சொன்னா 10க்கு 10 வாங்கி நம்ம பாஸ் பண்ணணும்னு சொன்னா கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் கொலை செய்யலையே, நான் வந்துட்டு இறைவனுடைய பிள்ளை தானே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் விபச்சாரமும் செய்யலையே, நான் இறைவனுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்றீங்க. களவு செய்யாதிருப்பாயாக, அதாவது திருட்டு தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்லவும் கூடாது, பொய் சாட்சி சொல்லவும் இருக்கக்கூடாது. கடைசியா என்ன சொல்றாரு? பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் மற்ற அவனுக்குரிய எதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. இச்சிக்க கூடாதுன்னு சொல்றது வந்து நம்முடைய மனசுல கூட நினைக்க கூடாது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு, அவனுடைய மனைவி நல்லா இருக்கிறாள், அழகா இருக்கிறாள், அவனுக்கு வந்து வீடு இருக்க, வாசல் இருக்க, அவனுக்கு ஆடு மாடு தோட்டம் துறவுகள் இருக்க, நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? நினைக்காம யாராவது இருந்தா சொல்லுங்க. நான் கூட நினைக்கிறேன். ஏன்னா இறைவனுக்கு முன்பாக நம்ம வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது. இறைவன் வந்து எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். பொய்யன் என்று சொன்னால் இந்த உலகத்துல இயேசுவர் சொல்லும் பொழுது, உலகத்திலே பொய்யன் என்று சொன்னால் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாகிய பொல்லாத பிசாசு என்று சொல்லுகிறார். அவன் தான் பொய்யனுக்கு, பொய்யர்களுக்கெல்லாம் அதிபன் அவன். உலகத்துல இருக்கிற பொய் பேசுகிறவர்களுக்கெல்லாம் தகப்பன் என்று கூட சொல்லலாம். ஆனால் இறைவன் வந்துட்டு உண்மையை மட்டுமே பேசுகிறவர், நீதியை மட்டுமே பேசுகிறவர், நீதியை மட்டுமே வழங்குகிறவர். அவர் வந்துட்டு சொல்லுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 கட்டளைகளும் 10 கேள்விகளுக்கும் நீ வந்து பரீட்சையில உட்கார்ந்து எழுதுப்பா. நீ எழுதும் பொழுது நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். இது யாருமே வந்துட்டு செய்ததா சரித்திரமே இல்லைங்க. என்னை அன்றே உனக்கு வேற ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்றாரு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் என் இறக்கங்களை செய்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக சொல்றாரு. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை குடும்பத்துல வயசானவர்கள் வந்துட்டு கொண்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விடுறாங்க. இந்த 10 கட்டளைகளுமே வந்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. அதாவது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த புனித வேதாகம புத்தகம் யாருடைய கையில இருக்கிறதோ, யாருடைய மனதிலே அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு இது தேவையில்லை. இந்த செய்தியை வந்துட்டு, அதாவது நான் பிலீவர்ஸ் என்று சொல்லப்படுகிற, எனக்கு இந்த பரிசுத்த வேதாகமம்னு என்னன்னு தெரியாது, என்னுடைய மார்க்கம் வேறு, என்னுடைய வழிகள் வேறு என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த ஒரு டவுன்லோட் கூட நீங்க பண்ணி பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 20 அதிகாரம் 3 17 வசனங்கள் வாசித்து பாருங்க. இது வந்து 10 கட்டளைங்க. இந்த 10 கேள்வியை வந்துட்டு நம்ம எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகள் என்றது அவரை அங்கீகரிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் இல்லை. அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துட்டு வருவது இல்லைங்க. அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது, அதனாலதான் இந்த உலகத்துல பாருங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, வியாதிகளோடு கூட இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, பல விதமான போராட்டத்தின் ஊடாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுதுங்க. அதாவது இந்த இறைவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு 10 விதமான கற்பனைகளை, கட்டளைகளை அல்லது கேள்விகளை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த சமுதாயம் முழுவதுமே ஒரு அமைதியான சமூகம் உருவாக வேண்டும். களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் திருட்டு. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எத்தனையோ விளம்பரங்கள் வந்துட்டு உண்மையான விளம்பரங்கள் போல வந்து ஜனங்களை வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால வந்து திருடன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிளேடை கொண்டு வருவான். நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்பொழுது தெரியாம என்ன பண்ணுவான், பிளேடு போட்டு பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எடுப்பான், வேற ஏதாவது பொருட்களை எடுத்துட்டு போவான். அதெல்லாம் வந்துட்டு 1 to 1 டைரக்டா நடந்தது. இன்னைக்கு வந்துட்டு இந்த மிஸ்ட்ரி வேர்ல்டுல வந்துட்டு யார் எந்த இடத்துல இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தை திருடுறாங்கன்றது நமக்கே தெரியலைங்க. சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்டா வந்துட்டு திருடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
அப்போ இப்போ இவங்க வந்து பாஸ் பண்ண முடியுமா? இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருமா? இப்படி நிறைய சொல்லலாம். அந்த 10 கற்பனைகளையும் கை கொண்டவர்கள் என்று பார்த்தா, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த உலகத்தில ஒருவருமே இல்லைங்க. ஒரே ஒருத்தர் தான் கை கொண்டார், கீழ்ப்படிந்தார். 10 கட்டளைகளுக்கும் அந்த கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இறைவனுக்கு முன்பாக பதிலை எழுதினவர். அதாவது பிராக்டிகல் அண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த தியரியிலையும் பிராக்டிகல்லையும் அப்ளை பண்ணி அபியாசப்படுத்தி வாழ்ந்து முடித்தவர். அவர் தான் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, நான் அந்த 10 கட்டளைகளை நான் ஃபெயில் ஆயிட்டேங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுல வந்துட்டு எவ்வளவு இச்சிக்கக்கூடிய காரியங்கள் வருது பாருங்க. ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டு போறாருன்னாலும் அந்த கார் ரொம்ப அழகா இருந்தா கூட அது தவறு. நம்ம நினைக்க கூடாது. இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார், வாங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். பொறாமை, பொச்சரிப்பு, இது எல்லாமே பாருங்க இந்த 10 கட்டளை கூட வருது. இறைவனை எதிர்பார்க்கிற காரியமே என்னவென்று பார்த்தால், இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற அவருடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோட கூட வாழணும். ஒரு ஆரோக்கியமான, எந்த விதமான திருட்டு பயமோ, எந்த விதமான கவலை இல்லாமல், எந்த விதமான மன உளைச்சல் இல்லாமல் எல்லாருமே தைரியமா, சில நாடுகள் இன்றைக்கும் இருக்குதுங்க. சில நாடுகள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. தி டாப் 10 மோஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட், ஃபைன் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். அப்படி பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா மேக்சிமம் வந்துட்டு உலகம் முழுவதும் என்ன பண்ணிருக்குங்க, கொலாப்ஸ் ஆயிருக்குங்க. இதற்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த 10 கட்டளைகள் வந்துட்டு யாருக்குள்ளுமே இல்லைங்க. எப்படிங்க நம்ம பாஸ் பண்ண முடியும்? நம்ம லைஃப்ல ஃபெயிலியர்ன்றமே இன்னைக்கு நிறைய வந்துட்டு டிவோர்ஸ் வந்துட்டு ரேட்ஸ் வந்துட்டு அதிகமா போயிட்டே இருக்குங்க. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படுதலே இல்லைங்க. திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு கீழ்ப்படுதல் இல்ல, விட்டு கொடுப்பது இல்ல. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த மேனுவல் இல்லைங்க. நான் நேத்து கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு டிவைஸ் வாங்கினாலுமே, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுல பல விதமான பாஷையில வந்துட்டு அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லபடியா வரணும், நல்லபடியா அது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு சொன்னா, அதை தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறத நீங்க கவனமா படிச்சு பார்க்கணும். அணுகணுமா ஒவ்வொரு லைனும் சின்ன லெட்டர்ல போட்டிருக்காங்க. ஆனா இந்த மேனுவல் வந்துட்டு பெரிய லெட்டர்லயே இருக்கு. ஈவன் உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல வந்து நீங்க ஹோலி பைபிள் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், எனி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கலாம். அது மாதிரி இந்த மேனுவல் வந்துட்டு யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா மற்ற ஜீவராசிகள் கிடையாதுங்க. அவரை போலவே அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட மேனுவல் தான் இது. இந்த மேனுவல் தான் நம்மள வந்து டைரக்ட் பண்ணும். எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி எப்படி வந்துட்டு சிகை அலங்காரம் பண்ணணும், எப்படி ஆண்கள் உடைய உடுத்தணும், எப்படி பெண்கள் உடைய உடுத்தணும், எப்படி வந்துட்டு அன்பா பேசணும், எப்படி கனிவா நடந்துக்கணும். புதிய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 9 விதமான கனிகளை குறித்து அன்பு, இரக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், நற்குணம், இப்படி நிறைய 9 கனிகளை பத்தி பேசுது. இந்த 9 கனிகளும் ஒரு மனுஷனுக்குள்ள வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது வரணும்னு சொன்னா செய்து முடித்தவர், எல்லாம் முடிந்தது என்று சொல்றாரு பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனம் என்று ரொம்ப அழகா சொன்னாருங்க. அவர் செய்து முடித்ததுனால இஸ் குவாலிஃபைடு பர்சன் பிஃபோர் அவர் கிரியேட்டர் ஆர் பிஃபோர் ஆல்மைட்டி காட். அவர் ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆயிருக்கிறாரு. மீதி எல்லாமே நம்முடைய லைஃப்ல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டோம். சரி, இப்போ அவர் குவாலிஃபை ஆயிட்டாரு, அப்ப எனக்கு என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதமா தான் சொல்லுது. புதிய ஏற்பாடு புத்தகத்துல என்ன சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, விசுவாசத்திற்குரிய ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம். இந்த விசுவாசம் மட்டுமே உங்களுக்கு இருந்தா போதும். இந்த 10 கட்டளைகளை நீங்க ஃபெயிலியர் ஆவறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது, எனக்கும் தெரியுது. இப்ப என்னன்னா நம்ம விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும், யாரை விசுவாசிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த 10 கட்டளைகளையும் எடுத்துக்கொண்டு அதன்படியே வாழ்ந்து முடித்த ஒரே ஒரு நபருங்க. உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் 10 கட்டளைகளையும் நிறைவேற்றின ஒரு கடைசி நேரத்துல சிலுவையில அறைவதற்கு முன்பாக அந்த நீதி அரசர் சொல்றாரு. அவருடைய பெயர் வந்துட்டு பிலாத்து, தி பைலட் என்று சொல்லுவார்கள். உம்மை நான் விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ அறியாயோ? நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீர் மறு உத்தரவு எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறீரே, மௌனம் சாதிக்கிறீரே, எதற்கு என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு திரும்ப வந்து கேட்கிறார். யாரெல்லாம் அவரை சிலுவையில் அறையும் சொல்லி கத்திக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, திரும்ப அதே நீதி அரசர் சொல்றாரு, இந்த மனுஷர் இடத்துல அவரை பொறுத்த வரைக்கும் அவரை இறைவனுடைய மகனை அவர் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சபடி அவர் வந்துட்டு யோசேப்பு என்றவருடைய மகனாக அவர் அறியப்பட்டார்.
இறைவனுடைய மகனாக கன்னி மேரி வயிற்றில் தோன்றினவராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் அவர் உற்பத்தி ஆகி நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த யோசப்பு என்கிறவருடைய மகனாக தான் அவர்கள் கருதினார்கள். அந்த யோசப்பு என்பவர் வந்துட்டு தச்சனாக இருந்தார், கார்பெண்டராக இருந்தார். தகப்பனுக்காக குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தகப்பனோடு கூட சேர்ந்து நம்முடைய இயேசுவானவரும் அவரும் ஒரு கார்பெண்டராக பணியாற்றியவர். ஆகவேதான் இவர் இன்னார் வந்துட்டு தச்சன் அல்லவோ, தச்சனுடைய மகன் அல்லவோ என்று சிலர் சொல்லுவாங்க. அதனால நமக்கு வந்துட்டு அவர் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு காரணம் பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறது என்று என்னவென்று பார்த்தால், இதோ என்னுடைய குமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இல்லைன்னா அவர் வந்து மற்ற ரபி என்று சொன்னால் நபி என்று சொல்லுவார்கள், இறைவனுடைய தூதர் என்று சொல்லுவார்கள். இப்படி நம்மளும் அவர் என்ன பண்ணலாம், அப்படியே ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஆனால் இறைவன் என்ன சொல்லுகிறார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி அழகாக சொல்லி அனுப்புகிறார் தேவ தூதர்கள் மூலமாக. முதலாவது செய்தி எங்க திரும்ப வருதுங்க, மெய்ப்பர்களுக்கு வருதுங்க. அவர் பிறக்க போகிற செய்தி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கிட்டத்தட்ட இயேசுவர் பிறந்த 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு முன்பாக, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மிகவும் நன்றாக இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். எவ்வளவு ஒரு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம், ஆண் குழந்தை பிறந்திருக்கா, பெண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். ஆனால் அவர் இயேசுவாக பிறப்பதற்கு முன்பாகவே இறைவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு கருங்க இயேசுவானவர். இதோ ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவ்வளவு குவாலிட்டியும் இவ்வளவு குணாதிசயங்களையும் உள்ளடக்கிய ஒரே ஆத்மா, ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. உலக அதிசயங்கள் வந்துட்டு 9ன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்திய தேசத்துல கூட தாஜ்மஹால் வந்துட்டு அந்த 9 அதிசயத்துல ஒன்று என்று சொல்லுகிறார்கள். பைசா நகரத்தின் சாய்ந்த கோபுரம் என்று சொல்லுகிறார்கள். கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இடைவெளியில அந்த உலக அதிசயங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற 9 அதிசயங்களில தாஜ்மஹால் ஒன்று சேரும். அதற்கு முன்பு 9 அதிசயங்கள் வந்துட்டு வேற வேற அதிசயங்களை எல்லாம் வந்துட்டு குறித்து வைத்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை கூகுள்ல போய் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த உலக அதிசயம் என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷனால் கட்டப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு சிலையோ, ஒரு கட்டிடமோ, ஒரு மண்டபமோ, அல்லது இந்த எகிப்து தேசத்துல இருக்கிற இந்த பிரமிடோ, இதெல்லாம் உலக அதிசயமா இருக்கிறதா நினைச்சுட்டு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அதை போய் பார்க்கறாங்க. பார்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்துட்டு அதை பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியப்படும், அடடா இது எப்படி நடந்தது, இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரியத்திற்கெல்லாம், இந்த அதிசயமான காரியங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராகிய ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. இந்த உலக அதிசயத்தை எல்லாம் பார்ப்பதற்கு மேலாக பார்க்க வேண்டிய ஒரு அதிசயம் ஒன்று உண்டு இந்த பூமியிலே என்று சொன்னால், ஆச்சரியம் ஒன்று உண்டு என்று இந்த பூமியிலே உண்டு என்று சொன்னால், நம்முடைய 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 ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற, மெய்ப்பருமாய் இருக்கிற, இதோ நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. நானே இந்த உலகத்திற்கு, நானே வழி, சத்தியம், ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அவர் தாங்க எனக்கு ஆச்சரியமா தெரிகிறாரு. அவர் தாங்க எனக்கு அதிசயமா தெரிகிறாரு. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே அந்த 10 கட்டளைகள்ல 10 கேள்விக்கும் பதில் எழுதினாதான், பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்க போக முடியும். இருக்கும் பொழுது நீங்க நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோமே. ஐஎல்ஸ்ல கூட மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி 6.5 7 பாயிண்ட் இப்படிதான் எடுக்கிறாங்க. அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10 வந்து யாருமே எடுத்ததா எனக்கு தெரியலைங்க. எல்லாமே வந்துட்டு நான் கூட வந்துட்டு டைப்பிங்ல பாஸ் பண்ணும்பொழுது அந்த காலத்துல செகண்ட் லெவல்ல தான் நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஹையர் அண்ட் லோவர் சொல்றதுல நான் செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கிறேன். என்னுடைய பிளஸ் டூல பாத்தீங்கன்னா நான் செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அபவ் 60 தான். அவுட் ஆஃப் 100 வந்துட்டு 100 அவுட் ஆஃப் 100 வந்து எடுக்கிறது வந்துட்டு என்ன சொல்றோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்றோம், இல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ன்றோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்றோம். அதே போல ஒரு நேஷனல் லெவல்ல நடக்கிற ஒரு காம்படிஷன்ல பாஸ் அல்லது அந்த அப்படிப்பட்ட எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க வந்துட்டு நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம், நேஷனல் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம்.
அப்போ இப்படிப்பட்ட அவங்க பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவங்களை நம்ம பாராட்டுறோம், அவங்களுக்கு வெகுமதிகள் குவியுது. உலகத்திலேயே ஒருத்தர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த 10 கட்டளைகளுக்கும் மனுஷனால் செய்யவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க ஒரு 7, 8, 9ல பாஸ் பண்ணாலும் கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற இச்சியாதிருப்பாயாக என்ற சொல்றதுல வந்து நம்ம எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வாய் தொறந்தா எங்க பார்த்தாலும் பொய். பொய் சொன்னாதான் பிசினஸ் பீப்புளுக்குலாம் வந்துட்டு, நான் கூட அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன் இது வரைக்கும். நானும் ஒரு பிசினஸ் மேன் தானே. பிசினஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு 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 ஸ்லோகன் இருக்கு, டெபினிஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கழுத்துல கை, கையில பை, வாயில பொய். இந்த 3 இருந்தாதான், கழுத்துல கை, கையில பை, வாயில பொய் இருந்தாதான் ஒரு பிசினஸ் மேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி உண்மை இருக்கும், பாதி பொய் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட வந்து 90% பொய் இருக்கும், 10% தான் உண்மை இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படிங்க பிசினஸ் பண்றது, எப்படி ப்ராஃபிட்ட பாக்குறது, எப்படி இன்னொருத்தர் வந்து நம்ப வைக்கிறது? இன்னைக்கு இப்படிதாங்க இந்த உலகம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் அந்த காலம்பா. அன்னைக்கு இறைவன் சொன்னாரு, இது யார் செய்வா அப்படின்னு கேட்கிற ஆளுதான் இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம. அதனாலதான் சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கு பாருங்க. சமுதாயம் வந்து சீர்கெட்டு போனதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய வார்த்தைகளை வந்துட்டு யாருமே வந்துட்டு செவி கொடுத்து அதை கேட்பதே கிடையாதுங்க. சினிமாவுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாங்க. சோசியல் மீடியாலயும் மற்ற சேனல்கள்லயும் டிவி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு கொடுக்கிற விளம்பரங்கள், அதை பின்பற்றி போறாங்க. அதெல்லாம் பொய்யான விளம்பரங்கள், பொய்யான தகவல்கள். அதற்கு செவி கொடுக்கறதுக்கு மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இறைவன் கொடுத்திருக்கிற இதனால் மட்டும்தான் மனுஷன் பிழைக்க முடியும், பிழைப்பான்னு சொல்றாரு. 1000 தலைமுறைக்கு, உனக்கு மட்டுமல்ல, உனக்கு பிறகு வருகிற சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறை வரைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய கிருபை, என்னுடைய தயவு, என்னுடைய இரக்கம் எல்லாமே உன்னை தொடரும். எந்த விதமான துர்ச்சன பிரவாகங்களும் உனக்கு விரோதமாக எழும்பாது. நானே உனக்கு முன்னின்று யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சா இத்தனை ஆசீர்வாதம் நமக்கு வருமே. யாருமே கீழ்ப்படிய முடியல. முடியாததுனாலதான் சரி, இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மனுஷனால இந்த பாழாய் போன இந்த உலகத்துல, கீழ்ப்படியாமல் இருக்கிற இந்த உலகத்துல யாருமே வந்துட்டு ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தன்னுடைய நேசகுமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி தந்தாருங்க. இதோ நான் போகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல தலைப்புகளில, உபதேசங்களில நல்ல தீர்மானத்தை எடுங்கள், நல்ல தீர்மானத்தை எடுக்க பழகுங்கள் சொன்ன பாருங்க. அந்த நல்ல தீர்மானத்தை எடுத்தவர்கள் அநேகர்களில நம்பர் 1 நிற்கிறவர் யார் பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. இப்ப சொல்லுங்க, அவரை நீங்க நம்பணுமா, நம்ப கூடாதா? அவர் விசுவாசிக்கணுமா, விசுவாசிக்க கூடாதா? வெரி சிம்பிளுங்க. இப்ப நீங்க 10 கட்டளைகளை வந்து கை கொள்றதுக்கு முடியாமல் போய்விட்டது என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த 2 கற்பனைக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுருக்கி வச்சிருக்கிறார். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொல்லிவிட்டார். உன்னுடைய தேவனை உன்னுடைய முழு இருதயத்தோடு கூட அவரை நீ நேசி, அவரை தேடுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 2 கற்பனைக்குள்ள நம்ம ரொம்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் இறைவன் கிட்ட. அந்த கற்பனைகளை சொன்னவரும், நானே இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னவரும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்னவர், எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் மனமுவந்து கீழ்ப்படிந்து மரணம் பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்து இறைவன் சமூகத்துல ஒப்பு கொடுத்தாருங்க. என் ஜீவனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. எவ்வளவு ஒரு அருமையான ரட்சகர் நமக்கு உண்டு பாருங்க. அவரை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வெட்கம் அடைய மாட்டோங்க, பிரகாசம் அடைவாங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா யார் யாரையும் அவங்களோட முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரத்துல நமக்கு பயம் வருது, கலவரம் வருது. நம்ம நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்ல போகும்பொழுது பெண்கள் வந்துட்டு பயந்துகிட்டே போறாங்க. எந்த திருடனாவது வந்து காதுல இருக்கிற கம்மலை அறுத்துட்டு போயிடுவானோ, காதோட இழுத்துட்டு போயிடுறாங்க. செயின் போட்டிருந்தா அப்படியே பைக்ல வந்துட்டு என்ன பண்றாங்க, செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு அவங்க ஓடி வர்றாங்க, அலறாங்க, தொப்புன்னு கீழே விழுறாங்க, சிலர் கோமால போய் செத்தே போறாங்க. இதெல்லாம் எப்படி வருது பாத்தீங்கன்னா, இந்த 10 கேள்விகளுக்கு யாருமே பதில் எழுதி பாஸ் பண்ண முடியலைங்க. அந்த அனுபவம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்துட்டு சீர்கெட்டு போய் இருக்குதுங்க. இறைவன் கொடுத்திருக்கிற இந்த உபதேசத்திற்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக, ஏற்கனவே சொன்னது போல, நான் பெற்ற சந்தோஷம் பெருக வையகம், நான் பெற்ற துக்கம் இந்த பெருக வைகம் சொன்னா எப்படி இருக்கும்? நான் துக்கத்தை பெற்றிருக்கிறேன், அதை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷத்தை இன்னொருக்கு நம்ம கொடுக்க முடியும். இதோ உங்களுக்காக என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். நான் இறைவனிடத்துல பெற்றுக்கொண்ட மெய் சமாதானத்தை, அந்த ஷாலோமை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இதை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை விசுவாசியுங்கள், என்னை நோக்கி பாருங்கள், என் வழிகளை பின்பற்றுங்கள். நானே வழி என்று சொல்லியிருக்கிறேனே, நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறேனே. ஏன்னா அவர் பாஸ் பண்ணவருங்க. அவர் பாஸ் பண்ணவர் தான் நமக்கு ஹீரோவா தெரியணுங்க.
இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த நிழல் உலக தாதாக்களை பின்பற்றாங்க, நடிகைகளை பின்பற்றாங்க, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் போலயே மாத்திக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் கோட் போலயே மாத்திக்கிறாங்க, அவங்க நடக்கிறது போலயே நடக்கிறாங்க, அவங்க பேசுறது போலயே பேசுறாங்க. இதுவெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தை கொண்டு வருமா பாருங்க. நம்ம சினிமாவுக்கு போயிட்டு நம்ம சினிமா செலவு பண்ற காசுல அவங்க வந்துட்டு பல கோடிக்கு அதிபரா ஆகுறாங்க. நீங்களும் நானும் எப்போ ஆகுறதுங்க? நிஜ 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 கதாநாயகன் இந்த பூமியில இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவை வரைக்கும் சென்று நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்து, இதோ என்னுடைய தம்பிக்காக, இதோ என்னுடைய தங்கைக்காக, இதோ என்னுடைய சகோதரர்களுக்காக, இதோ என்னுடைய நண்பர்களுக்காக நான் சகலத்தையும் தாங்குகிறேன். உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும், கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் வந்த எல்லா சாபங்களையும், எல்லாருடைய தரித்திரங்களையும் பிதாவாகிய தேவன் அவருடைய தோளின் மேல் வைத்தாராங்க. அவர் எதுக்குங்க தண்டிக்கப்படணும்? ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலாமா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு அந்த 10 கேள்வியில அந்த 10 கற்பனையில கொடுக்கிறாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேரு, அதுவும் பாருங்க மரியாதையிலே அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும் சொல்றாங்க. பரபாஸ் என்று சொல்லுகிறவன் நீதிமான் அல்ல, அவன் ஒரு கள்ளன். கள்ளன் வேணுமா அவங்களுக்கு? நல்லவன் வேண்டாமா? நல்லவராகிய வல்லவராகிய இறைவனுடைய மகனை சிலுவையில் அறைய வேண்டுமா? நான் ஏற்கனவே ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தேன், ஆளுகை செய்வோம் வாருங்கள் என்று சொல்லி. அதுல பார்த்தீங்கன்னா இப்படிதான் எழுதியிருப்பேன். நீதியை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அநீதியை சிலுவையில் இருந்து அகற்றினார்கள். இதுதாங்க. அப்போ பிசாசின் ராஜ்யம் இந்த பூமியில இருக்கா இல்லையா சொல்லுங்க பாருங்களேன். நீதியை வந்து அறைஞ்சிட்டாங்க. ஆனால் நல்லபடியா நல்ல வேலையாக நான் மரித்தேன், ஆனாலும் உயிர்த்தெழுந்தேன், இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்னவர், சொன்னபடியே 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவர் உண்மையிலேயே நம்முடைய ரட்சகர் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறாருங்க. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு போனீங்கன்னா அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறதுங்க. இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறாருங்க. சீக்கிரம் வரப்போறாருங்க அவரு. சில மார்க்கத்தார் அதை நம்புகிறார்கள். இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார், அப்பொழுது இறைவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறுகிற நாள் அது என்று நம்புகிறார்கள். சில கூட்டத்தார், சில மார்க்கத்தார் நம்புகிறார்கள். நாங்கள் அதிகமாக நம்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்ப்ப வேதனைப்படுறோங்க இந்த உலகத்துல. எங்கெங்க நீதி இருக்கு, எங்கெங்க சந்தோஷம் இருக்கு, எங்கெங்க சமாதானம் இருக்கு, யாருங்க நம்ம நம்ப முடியும்? யாரு பின்னாடி நம்ம போக முடியுங்க? என் பின்னாடி வான்னு சொல்றாருங்க. நானே உனக்கு நல்ல மேய்ப்பன் சொல்றாருங்க. நானே உனக்கு நல்ல மேய்ப்பன். நான் உனக்கு புல்லுள்ள இடங்களில மேய்க்க செய்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறவர். நானே உனக்கு நல்ல மேய்ப்பன். என்னுடைய ஆடுகளுக்காக மேய்ப்பனாகிய நான், நல்ல மேய்ப்பனாகிய நான் என்னுடைய ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவர். நான் அடிக்கடி சொல்றது யோசித்து பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகராக, மீட்பராக மட்டும், தலைவராக மட்டும் ஏற்றுக்கொள்ளலைங்க. என்னுடைய சகோதரனாவே ஏற்றுக்கொண்டேங்க. ஏன்னா இயேசு சொல்றாரு, உங்களுடைய தேவனை நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம், அவர் எனக்கு மட்டும் தகப்பன் அல்ல, உங்களுக்கும் அவர் தகப்பன் சொல்றாரு பாருங்க. அப்போ அவருக்கு நம்முடைய தேவன் வந்து அவருக்கு தகப்பனா இருக்கிறதுனால, தேவாதி தேவன் என்ன சொல்லுகிறார், இதோ என்னுடைய குமாரன் சொன்னதுனால, இதோ என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் சொன்னதுனால, அப்போ அவருடைய மகனுக்கு அடுத்து நம்ம பிறந்திருக்கிறதுனால நான் அவருடைய தம்பியாக நான் பார்க்கிறேங்க. இது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம். எனக்கு அவ்வளவு ஒரு பாசம். இயேசுவானவர் என்று சொன்னால் அவர் வரல என்னுடைய வாழ்க்கையில, அவரை நான் சந்திக்கவில்லை அல்லது அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்று நான் செத்து போயிருப்பேங்க. செத்து போயிருந்தா பல வருஷமா இருக்குங்க. யாருக்கும் நான் வந்துட்டு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இது ஒரு மாய வலையில யாரும் சிக்க வைக்கிறதெல்லாம் எங்களுடைய வழி கிடையாதுங்க. உண்மையான விஷயத்துல உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேங்க. யார் எனக்கு உதவி செய்வா இந்த பொல்லாத உலகத்துல? சின்ன வயசுல தகப்பன் வந்துட்டு இறந்து போயிட்டார். நாங்க மொத்தம் 7 பிள்ளைங்க. எங்க அப்பா சாகும்பொழுது 12 வயசு. எந்த விதமான ஒரு பின்புலமே இல்லைங்க. பணம் காசு கிடையாது. சாப்பிடறதுக்கு அவ்வளவு கஷ்டம், தரித்திரம். என்னுடைய இறைவன் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் யார்? இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் இந்த சமுத்திரத்தையும் படைத்த இறைவன் யார்? ஏன் மனிதர்கள் சாகிறார்கள்? ஏன் பிழைக்காமல் சாவு ஏன் வருகிறது? இப்படி பல விதமான கேள்விகளில் ஊடாக சிக்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் தேவனுடைய பெரிதான கிருபையில இந்த பரிசுத்த வேதாகமம் என் கையில வந்து கிடைத்ததுங்க. அதை படிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எனக்குள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும், எல்லா விதமான சஞ்சலங்களுக்கும், எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் மேல் பதில், பதில் மேல் பதில் கிடைத்துக் கொண்டே இருக்கிறதுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியுது. இது வரைக்கும் நான் யாரையும் வந்துட்டு ஏமாற்றினதா உங்களுக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லணுங்க.
யாருக்கும் ஒரு பைசா கடன் கொடுக்க தேவையில்ல, வட்டி பாக்கி கிடையாது. யாரையும் நான் குடியை கெடுக்கவில்லை, யாரையும் நான் ஏமாற்றவில்லை. இந்த 10 கட்டளைகளை புரிந்து கொண்டு 10க்கும் 10 மார்க் என்னால வாங்க முடியலனா கூட என் சார்பாக என் பக்கத்தில் எனக்காக behalf of me, my brother, my elder brother Jesus written the exam before our God. அவர் பாஸ் பண்ணிட்டாருங்க. அந்த பாஸ் பண்ணதை நீ நம்புன்றார். நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் இறங்கி வந்தப்பா உனக்காக, கல்வாரி சிலையில உனக்காக நான் வந்துட்டு உனக்காக நீ நீ தண்டிக்கப்பட்டிருக்கணும், ஆனா உனக்காக உனக்கு பதிலாளாக நான் மரித்தேன். இதோ சதா காலங்களிலும் நான் பிழைத்திருக்கிறேன். என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இதுதாங்க விஷயம். நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. இன்றைக்கு இவ்வளவுதான் என்னால வந்துட்டு ஷேர் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த பாகத்துல மேலும் பல உதாரணங்களோடு கூட உங்களிடத்துல நான் சந்திக்க வருவேன். இந்த நாளிலே கொடுத்த தெய்வ இறைவனுடைய வார்த்தை உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய வியாபாரத்திற்காகவும் என்னுடைய இறைவனுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்துல நினைவு கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் இடத்துல நாங்கள் எதையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறபடினாலே அந்த பெரியவரை நாங்கள் நோக்கி பார்க்க ஆரம்பித்ததுனால நாங்கள் நிச்சயமாக நல்லபடியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும், சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும். இந்த 10 கற்பனைகளை நிறைவேற்றின ஒருவர், வெற்றி பெற்ற ஒருவர் இந்த பூமியில உண்டு என்று சொன்னால், வெற்றியாளன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே 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 என்று சொல்லுகிறேன். அவருக்கு போட்டியாளர் இந்த பூமியில யாருமே இல்லைங்க, இருக்கவும் முடியாதுங்க. நம்மளுடைய மாம்சத்திற்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறோம். அவர் மாம்சத்தின் தேவை நிறைவேற்றவில்லைங்க. இதோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது எனக்கு போஜனம் சொன்னாரு. சொன்னவர் திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த எப்படி பிழைக்கணும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால்தான் அவர் எனக்கு ரோல் மாடலுங்க. அவர் தாங்க எனக்கு லீடர். அவர் இந்த சரீரத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய வியாபாரத்திற்கு, என்னுடைய எதிர்காலத்திற்கு அவர் தான் என் முன்னோடி, என்னுடைய தலைவருங்க. நீங்களும் அவரை கொஞ்சம் நோக்கி பாருங்க. சில கேட்கலாம், அப்படின்னு நான் கிறிஸ்தவனா மாறணுமா? யார் சொன்னது? காந்தியை ஃபாலோ பண்ணா காந்தியன் சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணா ரஜினி நேசர் சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவ்வளவுதான். கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்டியன். அவரை ஃபாலோ பண்றதால கிறிஸ்டியன்ஸ். நீங்க எந்த விதமான மதம் மாற தேவையில்லையே. உங்களுடைய பெயர் என்னவோ, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவோ, எத்தனையோ புத்தகங்கள் வாங்கி படிக்கிறீங்க இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மேனுவல் இல்லாம, இந்த ஸ்லிப் இல்லாம அந்த டிவைஸ் உங்களால வந்துட்டு எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் தெரியாதுங்க, சொதப்பிடுவீங்க. இது வாழ்க்கை பிரச்சனையாச்சே. இந்த ஆவி ஆத்மா சரீரம் நான் சந்தோஷத்தோட சமாதானத்தோட கூட வாழும்படியாக இறைவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொன்னா, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையினாலதான் நம்ம பிழைக்க முடியும் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக நம்முடைய ரட்சகர் சொல்லி போயிருக்கிறாருங்க. இதை விட்டுட்டு நம்ம வாழ்றதுனாலதான், இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காததுனாலதான், இதுக்கு நம்ம பயப்படாததுனாலதான், நிர்விசாரமா பூமியில வாழ்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர எந்த அரசோ, எந்த அரசாங்கமோ, எந்த தனிப்பட்ட மனுஷனும் காரணம் இல்லைங்க. ஒவ்வொரு இந்த உலகத்துல இன்றைக்கு 850 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. நம்ம 850 crores people are living in this world right now. இந்த 850 கோடி மக்களும் இந்த வார்த்தைகளை, இந்த உபதேசங்களை பார்க்க ஆரம்பித்தால், ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விட்டால், இந்த 10 கட்டளைகளையும் நிறைவேற்றினவர், ஜெயித்தவர், பாஸ் மார்க் வாங்கினவர் பிதாவிற்கு முன்பாக ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற சத்தியத்தை அறிவார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நீங்களும் நானும் விடுதலையோடு கூட இந்த பூமியில வாழ முடியுங்க. தொடர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். மீண்டும் கூடிய விரைவில் இதே தலைப்பில பாகம் 3 உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். இறைவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வணக்கம். God bless you all.